தமிழ்நாட்டில் இப்போ எது அதிகமாக பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்த அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சி கூட கூட்டணி வச்சாங்க. வச்சதனுடைய அனுபவம் அவங்களுக்கு நிறைய ஓட்டு போச்சு, சீட்டு போச்சு. இனிமேல் அந்த கட்சி கூட சேர மாட்டேன்னு சொல்லி மிகப்பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. பாருங்க, அது கொடுத்த பிறகு எந்த காலத்துக்கு இருந்தாலும் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ மறுபடியும் கூட்டணியை எடப்பாடி அவங்க வச்சிருக்காரு. இப்போ இது அவர் கூட்டணி ஆட்சியா, அமைச்சரவையில் பங்கேற்பாங்களா இப்படின்றதெல்லாம் பற்றி தான் இப்போ டிபேட் போயிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியினுடைய பேரை பார்க்கும்போதே பாட்டாளின்னு சொல்லும்போது இது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த வழி வந்தவங்களா அவங்க தான் பொதுவாக தொழிலாளர்கள், பாட்டாளிகள், இப்படி உழைப்பாளர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பேருக்குள்ள அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அதே மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட், அந்த பேனர்ஸ் எல்லாம் போடும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸு, பெரியார், இந்த மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோலாம் பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க. துரதிருஷ்டவசமாக நமக்கு என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே ஜாதிக்கு எதிரானவங்க. இவங்கெல்லாம் ஜாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பாட்டாளி, தொழிலாளி அப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், எந்த பாலினத்தில் இருந்தாலும் அவன் பாட்டாளி என்றவங்க ஒருத்தந்தான் அப்படின்ற மாதிரி தான் காரல் மார்க்ஸ், பெரியார் இவங்கெல்லாம் நம்பினாங்க. ஆனால் இவங்க எப்படி காந்தி ஃபோட்டோ மாட்டிட்டு கசாப்பு கடை நடத்துகிற மாதிரி பாட்டாளின் பேர் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்காக மட்டுமே இவங்க கட்சியை ஆரம்பித்ததும், அவங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு மிக தீவிரமாக செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் வேற எந்த கட்சி கொடியை கூட இருக்கக்கூடாது, நம்ம சமுதாயம் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் வைக்கக்கூடாது, மரங்களை வெட்டி போடுறது, அப்படி இப்படி நிறைய விஷயம், இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் அப்படியெல்லாம் சொல்லி அந்த பகுதி இளைஞர்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த அமைப்பு உண்டாக்கிச்சு. அப்போ அவங்க எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. எந்த காலத்தில் கொண்டும் வாரிசு அரசியலை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது எப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு போயிருக்குன்றத நம்ம பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அமைப்பு இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு அது இன்னைக்கு அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா அப்படின்னு சொல்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா பையன் ரெண்டு பேருக்குள்ள சண்டை, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அவங்க ஒத்துமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை எங்கே பார்ப்போம்னு சொன்னால், வெறும் எந்த அமைப்பும் இல்லாத குடும்பங்களில் பார்ப்போம். இப்போ அதானி வீட்டில் நடக்கும், அம்பானி வீட்டில் நடக்கும், டாட்டா வீட்டில் நடக்கும், பிர்லா வீட்டில் நடக்கும்லாம் சொல்லலாம். அதே மாதிரி சாதாரண மக்களுடைய சொத்து பிரிக்கும் போது அப்பா பையன் பொண்ணு இந்த மாதிரி பசங்களுக்கும் அப்பாவுக்கும் தகராறு, இல்லை மாமா மச்சானுக்கு தகராறு, பெரியப்பா சித்தப்பா தகராறு இப்படின்லாம் சொல்லுவாங்க. நடக்கும், உண்மை அது. ஸோ அப்படி நடக்கும்போது அது அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை. அது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி என்னவோ அது தீர்ப்பளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அடுத்தவங்களை பாதிக்காது, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையா அது போயிடும். துரதிருஷ்டவசமா இயக்கங்கள் என்பது மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் பரம்பரை போல எனக்கு அடுத்து என்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்ற மாதிரியான நிலைமைக்கு இன்னைக்கு இந்திய அரசியல் போயிட்டு இருக்குதுன்றது உண்மைதான். அப்போ அதனுடைய நடவடிக்கைகள் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப அரசியல்னு நம்ம சொல்றது அது குடும்ப அரசியலா அவங்கள மட்டும் பாதிக்கல. அவர் என்ன சொல்றாரு, ராமதாஸ், என் பையன் என் ஒரு காலை பிடிச்சுக்கிட்டும், மருமகள் ஒரு காலை பிடிச்சுக்கிட்டும் பிஜேபி கூட கூட்டணிக்கு போகணும், இல்லைன்னா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா போயிடுச்சு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் எந்த லட்சியத்துக்காக இந்த அமைப்பு, இந்த கட்சி துவங்கப்பட்டதோ அந்த நம்பிக்கையோடு அது பின்னாடி நிற்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளேயே
இவங்க 2 பேர் பேசி இவங்களுடைய சொந்த பிரச்சனையை முன்வைச்சு எதிர்கால கூட்டணியை பத்தி இவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு இவங்க என்ன விஷயத்த சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க, அப்படி இருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் அங்க இருக்கிறது, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல், அருமையான ஆர்டிக்கல் தீக்கதிர் என்ற பத்திரிகையில வந்திருந்தது. அது SP ராஜேந்திரன் எழுதியிருந்தாரு. அதையும் கலந்துதான் இந்த விஷயத்த நான் பேச போறேன். இப்போ இந்த மாதிரி நடக்கிறது என்னங்க தானே புதுசா? எத்தனையோ கட்சி இந்தியாவில் ஆரம்பிச்சு உடஞ்சி இந்த மாதிரி போய் திமுக உடையிலையா? அது மாதிரி நிறைய கட்சிகள், காங்கிரஸ் கட்சி எத்தனை துண்டா உடஞ்சிருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் பிளவு ஏற்படலையா அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் பிளவு ஏற்பட்டது யார் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்றதுக்காக நடக்கலை. அங்கே எதுக்காக நடந்ததுன்னா, இந்த மக்களுக்கு எதிரான அரசு யார், அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, யார் அந்த மக்களுக்கு எதிரான அந்த எதிரியை தீர்மானிக்கிறதுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் அந்த கட்சி பிளவுபடுவதற்கு காரணமாக இருக்குது. ஆனால் இந்த பிளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளவுபடுத்துவது என்பது அந்த கட்சிக்குள்ள இயற்கையாக கொள்கை ரீதியான பிரச்சனையில் பிளவு வர்றதில்லை. வெளிப்புற சக்தி அதில் தலையிடுது. அந்த வெளிப்புற சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியாக தான் இருக்குது. அதுவும் இப்போ அவங்க ஓப்பனாகவே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் நடக்கும், பின்புற வாசல் வழியாக யார் செய்கிறான்னு தெரியாத அளவுக்கு கண்ணும் காதும் வச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இப்போது அதுக்கு பேரே வச்சிடறாங்க, ஆப்ரேஷன் தாமரை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 4 விஷயத்தை அதுவும் பிராந்திய கட்சிகளில் பயன்படுத்துகிறாங்க. சுத்தமாக அவங்களுக்கு எந்த ஹோல்டும் இல்லாத ஸ்டேட்டில் எப்படி அவங்க ஆட்சிக்கு வருவது என்பதற்கு அவங்க நிறைய யுக்திகளை கையாளுறாங்க. அது 100% அவங்க ஏறக்குறைய 0வாக அந்த கட்சி அந்த மாநிலத்தில் இருந்தால் கூட, ஆனால் அவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை உலகத்தில் இது வரைக்கும் எந்த கட்சியுமே செஞ்சதில்லை. அப்படி அவங்க வெற்றி பெறுறாங்க. ஆனால் அது நியாயமானதான்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க 4 விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று ஒரு கட்சியை ஆக்கிரமிப்பு செய்யணும், அந்த மாநிலத்தில் தன்னுடைய கட்சி பலத்தை அதிகரிக்கணும்னு சொன்னால், அந்த மாநிலத்தில் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை எல்லாம் என்னென்ன அந்த ஆளுங்கட்சி செய்யுது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய கொள்கையும் லட்சியத்தையும் சொல்லி ஆட்சிக்கு வர்றது ஒரு மெத்தடு. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க செய்யறது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியே மொத்தமாக அப்படியே இவங்க கட்சிக்கு உள்வாங்க மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அது பாருங்கள், 4 விஷயத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கட்சிக்குள்ளே எந்த கட்சியாக இருந்தாலும் ஓரளவுக்கு உட்கட்சி பூசல்லாம் இருக்கும். அந்த உட்கட்சி பூசலை அதிகமாக்கி விடுறது வேலையை இவங்க செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த கட்சிக்குள்ளே இளம் தலைமுறைகள்லாம் இருப்பாங்க. எப்படியும் ஒரு 25-30 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னால், அந்த கட்சி ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க தலைமுறைன்னு பார்க்கும்போது ஆக்டிவாக எல்லா கட்சியிலையும் இளைஞர்கள் தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த பகுதி மக்களை, அந்த பகுதி இளைஞர்களை குறி வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது, பதவியை கொடுக்குறேன் நாங்கள் எங்ககிட்ட வந்தா அப்படின்ற மாதிரியான ரகசியமான பேச்சுவார்த்தைகளை நடத்துறத பார்க்குறோம். மூணாவது என்னன்னா, இவங்க வெளிப்புற அழுத்தத்தை அந்த கட்சி தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி அமலாக்கத்துறை அப்படி இப்படின்ற விஷயத்தையும் ஊடகத்தின் மூலமாக அவங்க மேலே பல்வேறு விதமான வெளிப்புற அழுத்தத்தை கொடுக்குறது. இவங்களுக்கு தேவையான முக்கியமான தலைவர்களை அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு உள்வாங்கிறது அப்படின்ற வேலையை இவங்க செய்கிறாங்க. இது எப்படி இவங்களுக்கு சாத்தியமாகுது, நான் சொல்கிறது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் நிறைய எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியும். சிவசேனா ஆரம்ப காலத்திலேருந்து இவங்களோட கூட்டணியாக இருந்த கட்சி. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை, உண்மையான சிவசேனா எது, இல்லை போலியான சிவசேனா எது அப்படின்ற மாதிரியான விவாதத்துக்குள்ள மாதிரி உண்மையான கட்சி தலைவராக இருந்தவருடைய நிலைமை என்னன்றதும் சிவசேனாவை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி மணிப்பூர்லேயும் சரி, அருணாச்சல் பிரதேஷ்லையும் சரி, வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா JDS காங்கிரஸ் கூட்டணி, அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க காணும், பிஜேபி அந்த இடத்துக்கு பதவிக்கு வருது. மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி தான்
இப்போ பிஜேபி பதவியிலே இல்லை, ஆனால் திடீர்னு ஒரு நாள் பதவிக்கு வராங்க. ஸோ எப்படி அவங்களால முடியுதுன்றதான் இந்த 4 விஷயத்தை தான் அவங்க பின்பற்றுறாங்க. நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம், ஏக்நாத் சிண்டே அவர் வந்து பால் தாக்கரேனுடைய ரசிகர், அந்த அளவுக்கு சொல்லலாம். அவருடைய கட்சியில் இருந்தவர் திடீர்னு அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி ஆசையை காமிச்சிட்டு அவரை வந்து தன் பக்கம் இழுத்து அவங்க பிஜேபி ஆட்சி அமைச்சதை பார்த்தோம். இதை விட கொடுமை, 2016 அருணாச்சல பிரதேசில் மொத்தம் 44 தொகுதி தான். அதில் 43 எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. இந்த 43 எம்எல்ஏக்களும் 2017 மொத்தமாக அந்த 43 எம்எல்ஏக்களும் பிஜேபியில் போய் சேர்றாங்க. எங்கேயாவது நடக்குமாங்க? ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் மெம்பர்ஷிப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அந்த நேரத்தில் மொத்த எம்எல்ஏக்களும் கட்சி மாறி அங்கே போகிறாங்க. சில இடங்களில் முதலமைச்சரே மாறி போகிறாங்க. எப்படி இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ, அமலாக்கத்துறை இவங்களெல்லாம் வச்சு மிரட்டி அந்த கட்சிக்கு வந்து அவங்க கொண்டு போயிட்டு கட்சியில் ஆட்சி வந்து பிஜேபி கிட்ட போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி ஜீரோவாக மாறிடுச்சு. அதுதான் நான் சொன்னேன், அந்த 4 விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பின்னணியில் இங்கே பாமக எப்படி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் நம்ம அதோட பொருத்தி பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அதை பார்க்கலாம். பாமகவில் உங்களுக்கு வந்து அன்புமணி வந்து பிஜேபிக்கு போகணும்னு சொல்கிறாரு, ராமதாஸ் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லி செய்தி நமக்கு வெளியே வருது. அது 2 பேரும் காலை பிடிச்சி அழுதாங்கன்னெலாம் அவர் சொன்னார். இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ அந்த கட்சியில் நடக்குது அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது பின்னாடி பிஜேபி இருக்குன்றத வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு, 10 இடங்களில் போட்டி போடுறாரு, கடைசியில் ஒரே ஒரு இடம் தான் ஜெயிக்கிறாரு, இப்போ 4% ஓட்டு தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருந்தும் அவர் வந்து ஏன் பிஜேபி கூட போகணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா பிஜேபி வந்து சும்மா ஒருத்தரை அப்ரோச் பண்ண முடியாது. அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு தூண்டில் போடுறாங்கன்னு அர்த்தம். அந்த தூண்டிலுக்கு அவங்க இரையாகிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பதவி வேணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் தரேன் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறதா, அதனால தான் வந்து அவர் அந்த கூட்டணிக்கு வந்து அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை. மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் சிண்டேக்கு வந்து முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னோன்னா அவரோட மாறி போனது. அதே மாதிரி அஸ்ஸாமில் ஹேமந்த் சர்மா அவருடைய முதலமைச்சர் பதவிக்கான ஆசை, அதனால் வந்து அவர் மாறி போனது. கர்நாடகாவில் ஒரு 10 விசுவாசிகளை மாத்தந்து ஜுதேந்திர சிந்தியா வந்து அவருடைய குடும்பத்தை பிஜேபி பக்கம் இழுத்ததை நம்ம பார்த்தோம். அதாவது பிஜேபிக்கு காங்கிரஸ்லேருந்து அவர் பிஜேபிக்கு மாறி வர்றதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சௌமியாவை வந்து அவங்க பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அன்புமணி மட்டும் ராமதாஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கல, மருமகளும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்கறது. இந்த ப்ரெஷருக்கு பின்னாடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பிஜேபி மகாராஷ்டிராவில் செஞ்சது, அஸ்ஸாமில் செஞ்சது, கர்நாடகாவில் செஞ்சது, இந்த சிந்தியா ஃபேமிலியில் எப்படி செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து தொடர்பு வந்து உங்களுக்கு புரியும். இது ஏதோ சும்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இது வெளிப்படை வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சும்மா ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு தானே நினச்சிங்க. இல்லைங்க, நம்ம தான் கண் கூட பார்க்குறோமே இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்லி. இப்போது பாமகன்ற கட்சி அதுக்குள்ள உட்கட்சி விவகாரம், அதை சரி செய்யணும்னு சொல்லி யார் விரும்பணும்? கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள், இவங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்குது. மாற்று கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதை வந்து விரும்புவாங்களா? விரும்பலாம். யார் விரும்பலாம்? கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க விரும்பலாம். சரி, அப்போ கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க யார் போவாங்க? ஒருவேளை பிஜேபியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிற அமித்ஷா போய் அவங்க வீட்டில் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதை மத்தியஸ்துவம் படுத்த அப்படியே நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. இதுக்கு பின்னாடி நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாத குருமூர்த்தி இந்த விஷயத்துக்காக அவங்க வீட்டுக்கு போகிறார். கூட யார் போகிறாங்க பாருங்கள், துரைசாமி. ஒருத்தர் ஏடிஎம்கே, ஒருத்தர் பிஜேபி. இவங்க 2 பேரும் போய் ராமதாஸை சந்தித்து 3 மணி நேரம் பேசுகிறாங்க. இந்த 3 மணி நேர சந்திப்பு முடிஞ்ச பிறகு அன்புமணி அங்கே போகிறார். ஆனால் நல்லா பாருங்கள்,
அப்பாவை சமாதானம் படுத்திட்ட பிறகு பையன் போயிட்டு பேசி அதை சரி பண்ணலான்ற மாதிரியான ஒரு நாடகம் அது பின்னாடி நடக்குதுன்றது ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருங்க, அன்புமணி கிட்ட இந்த துரைசாமியும் அல்லது நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தியோ பேச பத்திரிகையில வரவே இல்லை. அவருக்காக வேண்டிதான் இவங்க பேச போறாங்க. அப்போ இவங்க யாரு, என்ன பேச போறாங்க, இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கு என்ன பதவியில இருக்காங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்கெல்லாம் எந்த பதவியிலையும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கும் இப்படிதான் ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ அன்புமணியை ஆப்ரேட் பண்றாங்க. அந்த கட்சி பிளவுபட்டா இவங்களோட கூட்டணி வந்தாலும் யூஸ் இல்லாம ஆயிடுமென்றது அவங்க பயப்படுறாங்க. அப்போ குருமூர்த்தியும் துரைசாமியும் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ அது பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியுது. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்திலையும் ஊடுருவிட்டா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுல ரொம்ப ஆணித்தரமா அவங்க செயல்படுறாங்க. எல்லா விஷயத்திலும் சொல்லும்போது ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறது, மக்கள் நல பணிகளை செய்து மக்களுக்கு சேவை செஞ்சு ஆட்சி பிடிக்கிறது மட்டும் அவங்க அப்படி நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா துறையும், அது நீதித்துறையாக இருந்தாலும் அல்லது மீடியாவாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல நம்ம உள்ள நுழைஞ்சிடணும், அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. சமீபத்தில் இப்போ வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஈஸியாக மத பிரச்சனைகளை பேசும்போது மக்களிடம் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஏரியாக்களில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்களுக்கு அவ்வளோ எடுபடலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மெல்ல 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 கல்வித்துறையில், மெல்ல மெல்ல நீதித்துறையில், மெல்ல மெல்ல சுகாதாரத்துறையில் எங்கெங்கெல்லாம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் இவங்களுடைய சார்புடையவர்களை அதிகார பதவியில் வருவதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இருக்காங்கன்றது தான் உண்மை. அப்போது அது மீடியாக்கள்லேயும் சரி. அப்போ இப்படி ஊடுருவல் நடந்த பிறகு அவங்களுடைய செயல் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு சேருன்ற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த பகுதியாக தான் அவங்களோட கூட்டணி சேரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் மிரட்டி அவங்கள சேர்த்தாலும் பிற்காலத்தில் அப்படி ஒரு கட்சி அவங்க கூட சேர்ந்த கூட்டணி சேர்ந்த கட்சியை இல்லாமல் ஆனது தான் வரலாறு சொல்லுது. இப்போ இதில் பாமக எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாமக போன நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அவங்க ஒரு பக்கம் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியில் போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற ஓட்டுகளை விட இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதாவது ஒரு ஜாதிய கட்சியா தன்னை முன்னிலைப்படுத்துவது, தலித் விரோத போக்கு அவங்க கடைபிடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்குவது, இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ அவங்களுக்கு பணமும் பதவியும் தேவைப்படுறதுனால எந்த எல்லைக்கு வேணாலும் அவங்க போகக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. இதை தான் பிஜேபி கேட்ச் பண்றான். இதை தான் அவன் முதலாக்க பார்க்கறான். ஒரு 108 பேர் கொண்ட மாவட்ட செயலாளர்கள்ல ராமதாஸ் கூட்டத்துக்கு ஒரு 20 மாவட்ட செயலாளர்களும், அன்புமணிக்கு ஒரு 22 பேரும், ஒரு 66 பேர் நடுநிலையா கலந்துக்காமலே இருந்தாங்க. எந்த பக்கம் என்ன நடக்கும் தெரியாம அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் முக்கியமான இடம். இதுதான் அருணாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிஜேபி செஞ்சது. முதல்ல கட்சிக்குள்ள பிளவு ஏற்படும். பிளவு ஏற்பட்ட உடனே அவங்கள ஒவ்வொருத்தரையா இந்த கட்சிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்யறது, அப்படியே ஒவ்வொருத்தரையா இந்த கட்சிகளை சேர்த்து கடைசியில் அந்த கட்சியே இல்லாம பண்ணாங்க அருணாச்சல பிரதேசத்துல. அந்த ஞாபகம் எனக்கு இப்ப இங்க தோன்றுது. முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம்னா, முதலாளித்துவ கட்சிகள் தனி நபர்களுடைய சொத்தாக மாறுது. இப்போ அப்படி மாறும்போது அந்த கட்சியை வாங்கலாம், விற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற மாதிரியான நிலைமைக்கு அந்த கட்சிகள் போகுது. கொள்கையற்ற தனி சொத்தாக மாறும்போது இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் வரும். பாமகவை பொறுத்த வரைக்கும் 5-6% வாக்குகள்ல இருந்து 4.33% வாக்கானது இப்ப குறைஞ்சு அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே போறத நம்ம பார்க்கிறோம். அது காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க ஜாதிய கண்ணோட்டம், தலித் விரோத போக்கு, அந்த சமுதாய மக்களிடையே இருக்கக்கூடிய வேலையின்மை, கல்வியின்மை, இப்படிப்பட்ட பிரச்சனையை பத்தி அவங்க பேசாம தன்னுடைய குடும்ப விஷயத்தை மட்டும் பேசுறது, இடஒதுக்கீடு ஆல்மோஸ்ட் அவங்க கைவிட்டாங்க. ஏன்னா
இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி, அவங்களோட கூட்டணி இருக்கிறது, இதெல்லாம் அந்த சமுதாய மக்களிடையே பேசும் பொருளா இருக்கு. அதனால இவங்களுடைய செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவுல குறைஞ்சுக்கிட்டே வருதுன்றதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து அந்த கட்சிக்குள்ள உருவாகிறது வந்து பிஜேபி வந்து பயன்படுத்திக்க பாக்குறாங்க. பிஜேபி இப்பனுடைய ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, ராமர் கோயில் பிரச்சனை இல்லை மொழி பிரச்சனை இதெல்லாம் பேசினா இங்க வந்து வேலைக்கு ஆகல. அப்ப எப்படி எடுக்கணும்னா தமிழகத்தினுடைய பிரத்யேக நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறது. அப்போ இந்த பெரிய மத பிரச்சனையை பேசுறதை விட ஜாதிய பிரச்சனைகள், அந்த உட்கட்சி உள்ள ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுல பல்வேறு பிரிவுகளை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது, அவங்களுக்கு பதவி ஆசை காட்டுறது, அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாம் வந்து துணை போவது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான கிரிமினல்ஸ் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்த பெருமை வந்து அண்ணாமலை சாருன்ற அளவுக்கு அந்த கட்சியை வந்து இன்னைக்கு அவங்க கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆபரேஷன்ல இப்படி நிச்சயமற்ற தன்மையை ஒரு கட்சிக்குள்ள உருவாக்கி அந்த கட்சியை தனக்குள்ள உள்வாங்கிக்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருக்கு. அதனோட ஒரு பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாமக பொறுத்த வரைக்கும் 3 விஷயம்தான். ஒன்று, ராமதாஸ் பக்கம் கை ஓங்கி அவர் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்காம அவர் வைக்கக்கூடிய கூட்டணியோ இல்லை தனித்து நிறுத்தோ அதிகமான வளர்ச்சியை வந்து அவர் காமிக்கணும். அதுக்கு வந்து சாத்தியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் உண்மையிலே 20 மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க. அது நடைமுறையில் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ரெண்டாவது என்னன்னா, அன்புமணி வெற்றி பெற்று கட்சியை கைப்பற்றுவது பிஜேபி கூட்டணியோட வாக்கு சதவீதம் குறையலாம், அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது என்னன்னா, இந்த கட்சி இரண்டா பிளவுபட்டு வேற திசையில 2 திசையில போய் மக்கள் செல்வாக்கு இழந்து அவ்வளவு நாள் அதை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஃபாலோ பண்ண அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் திசையற்ற நிலைமைக்கு போகக்கூடியதாக இருக்கும். இதை தான் வந்து பிஜேபி எதிர்பார்க்குறாங்க. இதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஒரு முதலாளித்துவ கட்சி தன் சொந்த சொத்தாக அந்த கட்சியை மாற்றும்போது, குறிப்பாக குடும்ப சொத்தாக அது மாறும்போது, அதனுடைய எல்லா கொள்கை நிலையும் தவற விட்டு மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள்லாம் மாற்றி சுயநலமாக மாறும்போது அந்த கட்சிகள் வாங்கப்படலாம், விற்கப்படலாம். அதை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உடைப்பதற்கும் தன்னுடைய கட்சியில் சேர்ப்பதற்கும் ரெடியாக இன்னைக்கு வந்து பிஜேபி கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க கிட்ட இருக்கு. அதை அவங்க செய்வாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் என்ன வருத்தமான விஷயம்னா, இப்படி ஒரு நல்ல கட்சியில் இருக்கிறோம், பெரியார் மார்க்சிஸ்ட் அப்படியெல்லாம் போட்டு இடஒதுக்கீடு தன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காக நிற்கிற கட்சி அப்படின்னு நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையோட வருத்தத்தோடு இருக்காங்க. இது பிளவுபடாமல் ஒன்றுபட்டு இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடிய இந்த கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி கூட போகாமல் மீண்டும் எழுச்சி பெறும்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை அந்த மக்கள் வெற்றி பெறுவாங்கன்றது பொறுத்திருந்தான் பார்ப்போம். வணக்கம் வைமேன். உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் வைமேன்.